2024 மக்களவைத் தேர்தலில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு மே 7ஆம் தேதியன்று 12 மாநிலங்களில் உள்ள 94 தொகுதிகளுக்கு நடக்க இருக்கிறது. இந்த 3ஆம் கட்ட தேர்தலை சந்திக்கப் போகும் தேசிய அளவிலான முக்கிய முகங்கள் யார் என்பதை பார்க்கலாம். முதலாவதாக குஜராத் மாநிலம். 3ஆம் கட்ட தேர்தலில் மொத்தமுள்ள 26 தொகுதிகளில் சூரத் தவிர்த்து 25 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. இதில் காந்திநகர் மக்களவைத் தொகுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா போட்டியிடுகிறார். பாஜகவின் மூத்த தலைவர் LK அத்வானியின் ஆஸ்தான தொகுதியாக இருந்த காந்திநகர் மக்களவைத் தொகுதியில் 2019ஆம் ஆண்டு முதல் முறை களம் கண்டு 5,50,000 வாக்குகளுக்கு மேலான வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அமித்ஷா. இந்த முறையும் அவரை இதே தொகுதியில் களமிறக்கி இருக்கிறது பாஜக தலைமை. அடுத்ததாக போர்பந்தர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுகிறார் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும் இவர் தற்போது மக்களவைத் தேர்தலில் களம் காண இருக்கிறார். போர்பந்தர் மக்களவைத் தொகுதியில் 10 முறை வெற்றி கண்டிருக்கும் பாஜக மன்சுக் மாண்டவியாவிற்கும் வெற்றியை தேடித்தரும் என்றே நம்பப்படுகிறது. அடுத்ததாக மகாராஷ்டிரா மாநிலம். 3ஆம் கட்டத்தில் தேர்தலை சந்திக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் 11 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. இதில் பாராமதி மக்களவைத் தொகுதியில் சரத்பவாரின் மகளும் பாராமதியின் சிட்டிங் எம்பியான சுப்ரியா சுலே போட்டியிடுகிறார். தந்தையிடமிருந்து கட்சியின் பெயரும் சின்னமும் பறிக்கப்பட்டிருந்தாலும் கூட தந்தையின் செல்வாக்கை காப்பாற்றியாக வேண்டும் என்ற முனைப்போடு தேர்தலை எதிர்கொள்கிறார். தேசியவாத காங்கிரஸ் கட்சி தொடங்கியதில் இருந்து இத்தொகுதியில் அக்கட்சி தோல்வியையே சந்தித்தது இல்லை. அந்த பலத்தோடு 4வது முறையாக களமிறங்கி இருக்கிறார் சுப்ரியா சுலே. இதே பாராமதி மக்களவைத் தொகுதியில் அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா பவாரும் களமிறங்கி இருக்கிறார். கட்சி சின்னம் என இரண்டுமே தன் அணியிடம் இருந்தாலும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக விளங்கும் பாராமதி மக்களவைத் தொகுதியும் தன் பக்கம் வந்தால் மட்டுமே முழுவதுமாக கட்சியை கைப்பற்றியதாக இருக்கும் என்ற கணக்கில் மனைவியை களமிறக்கி இருக்கிறார் அஜித் பவார். அடுத்ததாக தற்போது மத்திய பாஜக அரசில் குறு சிறு நடுத்தர தொழில்கள் அமைச்சராக இருக்கும் முன்னாள் முதலமைச்சர் நாராயண் ராணே ரத்னகிரி சித்ரதுர்க் தொகுதியில் களமிறங்குகிறார். அடுத்ததாக பிரணிதி சுஷில்குமார் சிண்டே. மன்மோகன் சிங் அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்த சுஷில்குமார் சிண்டேவின் மகள்தான் பிரணிதி சுஷில்குமார். தற்போது முதல் முறையாக காங்கிரஸ் சார்பில் சோலாப்பூர் மக்களவைத் தொகுதியில் களமிறங்குகிறார். இவரது தந்தை சுஷில்குமார் சிண்டே ஏற்கனவே இதே தொகுதியில் இருந்து 3 முறை மக்களவைக்கு தேர்வாகி இருப்பது பிரணிதிக்கு பிளஸ் பாயிண்டாக உள்ளது. அடுத்ததாக ஷாகு சத்ரபதி சிவாஜி. இவர் மராட்டிய பேரரசை ஆட்சி செய்த மன்னர் சத்ரபதி சிவாஜியின் பேரன் ஆவார். அரச குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் மக்கள் மத்தியில் தனது எளிமையினால் நல்ல பெயரை பெற்றுள்ள இவர் காங்கிரஸ் கட்சி சார்பாக கோல்காப்பூர் மக்களவைத் தொகுதியில் களமிறங்குகிறார். இதே தொகுதியில் காங்கிரஸ் ஏற்கனவே 9 முறை வெற்றி பெற்றுள்ளது இவருக்கு அட்வான்டேஜாக அமைந்துள்ளது. அடுத்த மாநிலம் மத்திய பிரதேசம். 3ஆம் கட்ட தேர்தலில் இங்குள்ள 11 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடக்க உள்ளது. இதில் இங்கு 4 முறை முதலமைச்சராக இருந்த சிவராஜ் சிங் சௌகான் விதிசா மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுகிறார். இதே தொகுதியில் 1991 முதல் 2004 வரை தொடர்ந்து 5 முறை சிவராஜ் சிங் சௌகான் வெற்றி பெற்றிருக்கிறார். இத்தொகுதியில் 1989 தொடங்கி பாஜக தோல்வியை கண்டதில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது. இரண்டாவது ஜோதிர் ஆதித்ய சிந்தியா. மத்திய பாஜக அரசில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருக்கும் இவர் குணா மக்களவை தொகுதியில் போட்டியிடுகிறார். இதே தொகுதியில் 4 முறை காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு வென்று இருக்கிறார் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா. 2020ஆம் ஆண்டு பாஜகவுக்கு மாறிய பிறகு அவர் சந்திக்க இருக்கும் முதல் மக்களவை தேர்தல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக திக்விஜய் சிங். மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சரான இவர் இந்த முறை காங்கிரஸ் கட்சி சார்பில் ராஜ்கர் மக்களவை தொகுதியில் போட்டியிடுகிறார். இதே தொகுதியில் 1984 மற்றும் 1991 நடந்த மக்களவைத் தேர்தல்களில் அவர் போட்டியிட்டு வென்று இருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக கர்நாடக மாநிலம். ஏற்கனவே 2ஆம் கட்ட தேர்தலில் 14 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு முடிந்துவிட்ட நிலையில் மீதமுள்ள 14 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதில் பாஜகவின் முக்கிய தலைவராக அறியப்படும் PS ஈஸ்வரப்பா 40 ஆண்டுகளுக்கு மேலாக தான் அங்கம் வகித்து வந்த பாஜகவில் இருந்து விலகி ஷிமோகா தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். இவ்வளவு ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் பல்வேறு முக்கிய பொறுப்புகள் வகித்து வந்த ஈஸ்வரப்பா இம்முறை ஷிமோகா மக்களவைத் தொகுதியை பாஜக தன் மகனுக்கே ஒதுக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆனால் மீண்டும் அத்தொகுதியின் சிட்டிங் MP BY ராகவேந்திராவுக்கு ஒதுக்கப்பட்டதால் அந்த அதிருப்தியில் சுயேட்சை அவதாரம் எடுத்திருக்கிறார். அடுத்ததாக அதே தொகுதியில் போட்டியிட பாஜக டிக் அடித்திருக்கும் முன்னாள் கர்நாடக முதலமைச்சர் BS எடியூரப்பாவின் மகன் BY ராகவேந்திரா. இதே தொகுதியில் இதுவரை 3 முறை போட்டியிட்டு வென்றிருக்கிறார் BY ராகவேந்திரா. இம்முறை 4வது முறையாக அவரே களமிறங்குகிறார். அடுத்ததாக பசவராஜ் பொம்மை. முன்னாள் கர்நாடக முதலமைச்சரான பசவராஜ் பொம்மை கர்நாடகத்தில் இருக்கும் ஹாவேரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுகிறார். கடந்த 2023 கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் ஷிகான் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்றிருந்தாலும் இம்முறை மக்களவைத் தேர்தலில் வென்றால் கட்டாயம் மத்திய அமைச்சர் பதவி தனக்கு வழங்கப்படும் என்ற நம்பிக்கையோடு களமிறங்குகிறார். அடுத்ததாக உத்தரப்பிரதேச மாநிலம்.
இங்கு மூன்றாம் கட்ட தேர்தலில் 10 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடக்க உள்ளது. இதில் சமாஜ்வாதி கட்சியின் நிறுவனரான முலாயம் சிங் யாதவ் குடும்பத்தைச் சேர்ந்த 3 முக்கிய நபர்கள் தேர்தலை சந்திக்க இருக்கின்றனர். முதலாவதாக டிம்பிள் யாதவ். சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவுடைய மனைவி டிம்பிள் யாதவ் உத்தரப்பிரதேசத்தின் மைன்பூரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுகிறார். 2019 கன்னோஜ் தொகுதியில் வெற்றியை தவறவிட்ட டிம்பிள் 2022 மைன்பூரி இடைத்தேர்தலில் வென்றார். தற்போது மீண்டும் அதே தொகுதியில் களமிறங்குகிறார். அடுத்ததாக அக்ஷய் யாதவ். சமாஜ்வாதி கட்சியின் பொதுச் செயலாளர் ராம்கோபால் யாதவுடைய மகனான இவர் ஃபிரோசாபாத் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுகிறார். 2014 மக்களவைத் தேர்தலில் ஃபிரோசாபாத் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் 2019 நடந்த தேர்தலில் தோல்வியை சந்தித்தார். தற்போது மீண்டும் 3வது முறையாக அதே தொகுதியில் போட்டியிட தயாராகி வருகிறார். அடுத்ததாக ஆதித்யா யாதவ். இவர் முலாயம் சிங் யாதவுடைய இளைய சகோதரர் சிவ்பால் சிங் யாதவுடைய மகன். முதல் முறையாக தேர்தல் களத்துக்கு தயாராகி இருக்கும் ஆதித்யாவுக்கு படௌன் மக்களவை தொகுதியை ஒதுக்கியிருக்கிறார் அகிலேஷ் யாதவ். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் 3ஆம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவை சந்திக்க இருக்கும் அனந்த்நாக் ரஜோரி மக்களவை தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி போட்டியிடுகிறார். முன்பு அனந்த்நாக்காக இருந்த மக்களவை தொகுதி 2022 அனந்த்நாக் ரஜோரி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இங்கு 2004, 2014 என ஏற்கனவே 2 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் மெஹபூபா முஃப்தி. இப்படி முக்கியமான பல தலைவர்கள் களம் காணும் தொகுதிகள் 3ஆம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவுக்கு தயாராகி இருப்பதால் இத்தேர்தலின் மீதான எதிர்பார்ப்புகள் எகிரி இருக்கிறது.